ஹலோ. சரி சரி, நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன். பாய். ஏ திவ்யா, இல்ல என்ன நீ? கடைசியா நீ தானே பாத்ரூம் போயிட்டு வந்த? என்னாச்சு? தண்ணி தானே, அதெல்லாம் ஊத்திட்டேன். அது இல்ல, பாத்ரூம்ல நான் பேக் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இப்ப அதை காணோம். ஒழுங்கா சொல்ல, அதை என்ன பண்ண? என்னது பேக்கா? அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது அண்ணி. நான் எதுவும் பார்க்கல. யார் எடுத்தாங்களோ அவங்க கிட்ட போய் கேளுங்க. ஏய் இல்ல, உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம போற. எடுத்துன்னு சொல்லு, எதுக்கு போய் சொல்லிட்டு இருக்க? அண்ணி நான் தான் சொல்றேன்ல, நான் எடுக்கலன்னு. நான் கேக்குறேன், உனக்கு ஒரு வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் நான் என்ன பண்ணாலும் குறுக்க நந்தி மாதிரி வந்துட்டே இருக்க. அண்ணி தேவையெல்லாம் பேசாதீங்க. நான் தான் எடுக்கலன்னு சொல்றேன்ல. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ ஊர்ல இருந்து இங்க படிக்கிறதுக்கு வந்தியா, இல்ல என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குனே வந்தியா? என்ன சொல்றீங்க நீங்க? இப்படி எல்லாம் பேசாதீங்க. நான் யார் வாழ்க்கை கெடுக்கிறதுக்கும் இங்க வரல. எங்க அம்மா ஒண்ணு அப்படி என்ன வளர்க்கல. ஹே, எனக்கு இப்ப அதெல்லாம் தேவையில்ல. இங்க பார், நாளைக்கு எனக்கு காலேஜ் ரியூனியன் இருக்கு. இந்த மார்க்கோட எல்லாம் என்னால அசிங்கமா போக முடியாது. இந்த மார்க்க மணிக்கு அதை நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி வச்ச பேக்கு மரியாதையே கொடுத்துரு. அண்ணி நான் தான் சொல்றேன்ல, நான் எதுவும் பண்ணலன்ட்டு. அசிங்கமா இருக்குனாக்கா தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்ப வந்து என்கிட்ட கேட்டா நான் என்ன பண்றது? ஏய், நானும் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கேன். திவ்யா, என்னாச்சு? ஒண்ணு இல்லண்ணா. இல்ல, நான் வெளில வரப்போ சத்தம் கேட்டுச்சு. ஏய், என்ன நடக்குதுங்க? அதான் கேக்குறான்ல, சொல்லு நான் தான் அடிச்சேன்ட்டு. எது அடிச்சியா? அவளுக்கு நீ அடிச்ச? அவன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா? அவ என்ன வேணா பண்ணிருக்கட்டும், அவ மேல எப்படி நீ கை வைப்ப? அவன் என்ன பண்ணான்னு ஃபர்ஸ்ட் கேளு. அப்படி என்ன பண்ணாவ? நாளைக்கு எனக்கு காலேஜ் ரியூனியன் இருக்கு, உனக்கு தெரியும்ல. இந்த மார்க்க மறைக்க நான் ஒரு பேக் ரெடி பண்ணி வச்சேன். அது அவ எடுத்தது மட்டும் இல்லாம எடுக்கலன்னு போய் சொல்லிட்டு இருக்கா. என்ன திவ்யா? ஐயோ அண்ணா, நிஜமா நான் எதுவும் பார்க்கல, நான் எதுவும் பண்ணலண்ணா. ஏய், அதான் எதுவும் எடுக்கலன்னு சொல்றான்ல, அவ தான் எடுத்தாலும் உனக்கு எப்படி தெரியும்? இந்த வீட்ல என்ன 10 பேரா இருக்கும், நானும் இவ்வளவு தானே இருக்கும். இவ்வளவு தாண்டி யாரு எடுத்திருப்பா? திவ்யா, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? எடுத்துன்னு சொல்லுமா. அண்ணா உண்மையில சத்தியமா நான் எதுவும் பண்ணலண்ணா. அண்ணி பழசுல ஏதோ மனசுல வச்சுட்டு வெண்ணைய மேல பழி போடுறாங்க. என்னது? நான் பழி போடுறேனா? போய் மட்டும் சொல்றது இல்லாம நான் பழி போடுறேன்னு சொல்லிருக்கேன். இப்போன்னு இல்ல, அவ ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன். அவ எது பண்ணாலும் நீ அவளை குத்த சொல்லிட்டு தான் இருக்க. எனக்கு தெரியும். கடைசியா நீ உன் தங்கச்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். உன் தங்கச்சி தப்பே பண்ணிருந்தாலும் உன்னை பொறுத்த வரைக்கும் அவ நல்லவ, நான் கெட்டவ. இதுக்கு எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கூட்டு வந்த? இவ கூட ஊர்ல இருந்திருக்கலாம்ல. ஐயோ அண்ணா, நீ சும்மா இரு திவ்யா. நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், நீ படுக்கு வாய்க்கு வந்தெல்லாம் பேசிட்டு இருக்க. ஆஃப்டர் ஆல் ஒரு பேக் வேணும்னா இன்னொன்னு வாங்கிக்க போறோம், அதுக்கு இவ்வளவு பிரச்சனையா? என்னது ஆஃப்டர் ஆல் ஒரு பேக்கா? நான் காலையில இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க இங்கன்னு ஹிண்ட் கேட்டு ரெடி பண்ணி அதை பாத்ரூம்ல ஒரு பவுல்ல போட்டு வச்சிருந்தா, இவ எடுத்துட்டு எடுக்கலன்னு சொல்றா. நீ என்னன்னா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்ன போட்டு அடிக்கிற? ஏய், ஒரு நிமிஷம் இரு. இந்த பவுலா? ஆமா, இவதான் எடுத்துருப்பா. ஏய், நான் தான் பாத்ரூம்ல இருக்கு கிளாஸ் பவுல் இருக்கு, கீழே வந்து உடஞ்சிரும்னு அதுல இருக்கிறது வேஸ்ட்னு நினைச்சு கொட்டிட்டு கொண்டு வந்து கிச்சன்ல வச்சேன். நீ என்னன்னா அவளை போய் என்னடா சொல்ற? ஆமாண்டி, நான் தான் வேஸ்ட் நினைச்சு கொட்டினேன். சரி, என்கிட்ட கேட்டு போ. திவ்யா, திவ்யா நில்லு. திவ்யா நில்லு.